வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ கண்டிப்பாக ஸ்மாக் டவுனில் வரதான் போகிறாங்க. ஏஜே ஸ்டைல் அண்ட் ஷின்சுகே நாகமுரா ரிட்டர்ன், அப்புறம் கோடி வர்சஸ் கெவின் ஓன்ஸுக்கான அகைன் பார்ட் 2 மேட்ச். இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்பா. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்னென்னா, WWE வைப்பர் ஸ்னேக் யார் அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு வைப்பர்னோடனே உங்களுக்கு தெரியும் அந்த பேர் யாருன்ட்டு. நானும் கமெண்ட் பண்ணுறேன், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்னென்னா, ஸ்மாக் டவுன் யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் வரனால ஸ்மாக் டவுனுக்கு பெரிய ஹைப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது ரோமன் ரெயின்ஸுன்னு சரி, மித்த எந்தெந்த பெரிய சூப்பர் ஸ்டார், அதாவது ராண்டி, ஏஜே ஸ்டைல்ஸ், ஷின்சுகே நாகமுரா எல்லாருமே ஒரு சில பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக இந்த ஸ்மாக் டவுன் வர போகிறாங்க. ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான இந்த ஒரு ஸ்மாக் டவுன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக தான் போகிறாரு. அவர் வந்து எந்த மாதிரி வந்து எந்த டைமில் ரிட்டர்ன் ஆவார், இப்போதைக்கு அந்த ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு, ரூமர்ஸ். அதாவது என்னென்னா, சோலோ சிக்கோ வாசஸ் கோடி ரோடுக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் நியூஸ் சாம்பியன் வந்து ஸ்டீல் கேஜுக்குள்ளே நடக்க போகுது. அதாவது இந்த ரூல்ஸ் என்னென்னா, ஸ்டீல் கேஜை விட்டு வெளியே வந்தால் வின்னு, அந்த மாதிரி ஒன்று நடக்கும். மேபி அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்கோவா வெளியே வரும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து சடனாக வந்து அந்த கேட்டை பூட்டி விடலாம், அந்த மாதிரி வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஜாக்கஃபாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து கோடி வெளியே வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக இவர் ஜிம்மி உசோ வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, ஜாக்கஃபாட்டி வந்து ஒரு பவரான ஆள். ஏற்கனவே ரோமன் ரெயின்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜிம்மி உசோ தான் ரிட்டர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. ஜிம்மி உசோ வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே படுத்து கிடப்பாங்க. ஜிம்மி உசோ சேர்ந்து அந்த டைமில் வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் வருவார். வந்து அதே மாதிரி தான் காப்பாற்றுவாரா? அதாவது இந்த ரூல்ஸ் படி என்னென்னா, ஸ்டீல் கேஜை விட்டு வெளியே வந்தால் தான் வின்னு. பின் மேட்சுமே கிடையாது. ஸ்டீல் கேஜை விட்டு வெளியே வரணும், அதான் ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்னா எப்படி இருந்தாலுமே கோடி தான் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. கோடி தான் ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா கோடி வச்சு ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம சோலோ சிக்கோ வந்து வின் பண்ண மாட்டார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99% வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜிம்மி உசோ தான் வருவார். ரிக்கிஷி கூட அவரோட ஹெல்த் அப்டேட் வர சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து க்யூர் ஆகிட்டார். அவர் வந்து ரிட்டர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குன்னு வந்து அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவர் தான் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. இது வந்து ஒரு 99% கன்ஃபார்ம். மேபி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், யூஎஸ் நெட்வொர்க்னாவே ஃபைனல் பாஸ் ஆனால் ராக் வந்து வருவார்ன்ட்டு. அது வந்து ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வச்சுக்கோங்க. ஆனால் ராக் வந்து ஃபுல்லாக நம்பாதீங்க, கண்டிப்பாக நம்பாதீங்க. வேணால் அங்கே வந்து ரோமன் ஜிம்மி உசோ தான் கண்டிப்பாக வருவார். ராக் வந்து சுத்தமாக நம்பி போயிடாதீங்க. நம்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டார் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்பர் டூ என்னென்னா, ஏஇடபிள்யூ ஷோவை பற்றி தான். ஏஇடபிள்யூ ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலகார ஷோன்றாங்க. அதாவது என்னென்னா, ஏஇடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் அவுட் ஒரு வந்து மெயின் ஈவெண்ட் வந்து நடத்துனாங்க. அதாவது மெயின் ஷோ. அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் தான் ஓடி இருக்குது. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு மேட்ச்லேயுமே கடைசியில் பிளட் ப்ளீடிங் ஆகிறது கொடூரமான செக்மெண்ட்லாம் நடத்தியிருக்காங்க. ஏன்னா ஏஇடபிள்யூ வந்து செக்மெண்ட், அதாவது ஏஇடபிள்யூ ஷோ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சடனாக டவுன் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷோவாக கொடுத்து திருப்பி வந்து அகைன் ரைஸ் பண்ணுறக்காக தான் முயற்சி. அந்த டோனி கான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த லெவலில் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சுக்கு வந்து இந்த ஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தமே சிந்தியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு கேர்ள் சூப்பர் ஸ்டார்லாம் அந்த ஆணி சின்ன பின்லாம் எங்கெல்லாம் குத்திருக்குன்னு ரொம்ப கொடூரமாக கட்டியிருக்காங்க இந்த ஷோவை. இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் பார்க்குற மாதிரியே கிடையாது. அப்படி ஒரு பிளட்டு சீனு, ஊசியை வாயில் திணிக்கிறது, இதெல்லாம் கொடூரங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு சூப்பர் ஸ்டாரோட சேஃப்டினா அது WWE கூட பரவாயில்ல. அந்த சூப்பர் ஸ்டாரோட சேஃப்டியை மீறி, அதாவது இந்த மேட்ச் அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கவரை பொத்தி இதெல்லாம் பண்ணுறது அப்போயே கொடூரமாக இருந்துச்சு. மித்த எல்லா மேட்ச்சும் பார்க்கும்போது இது அதை விட பெரிய கொடூரம். இந்த ஏஇடபிள்யூ ஷோ சேரை கழுத்தில் வச்சு நெளிச்சு வைக்கிறது, இதெல்லாம் சரியான கொடூரமான மேட்ச்சு. இதுக்கேற்ற அவங்க சேலரி கொடுத்தாங்கன்னா ஓகே. ஆனால் இந்த ஏஇடபிள்யூ ஷோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நானே உட்காந்து பார்த்தேன், பரவாயில்ல. ஆனால் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. மேபி ஏடபிள்யூ வந்து இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேஃப்டியை வந்து பார்க்கணும். நம்பர் த்ரீ என்னென்னா, டாமினிக் மிஸ்டீரியோ பற்றி தான். இது வரைக்கும் டாமினிக் மிஸ்டீரியோட இந்த வருஷத்தோட எத்தனை மேட்ச் பண்ணியிருக்காரு, எத்தனை லாஸ் ஆகிருக்காரு, எத்தனை ட்ராவ் ஆகிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. டாமினிக் மிஸ்டீரியோ இப்போதைக்கு ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் டே கூட இருக்குது. அதாவது அவரால் தான் ஜட்மெண்ட் டேவே பிரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து மொத்தமாக 15 மேட்ச் பண்ணியிருக்காரு. 15 மேட்ச்சில் 4 மேட்ச் தான் வின்னே பண்ணியிருக்காரு. 4 மேட்ச் அதுலேயும் பார்த்திங்கன்னா 4 மேட்ச் அதில் ஒரு மேட்ச் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. 10 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த வருஷத்தோட மேட்ச் தான். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வர ஒரு மேட்ச் நடக்குது. அதில் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறாரு. ஹேர் வர்சஸ் மாஸ்க்கு, ராமஸ்டடி வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு மேட்ச்.
இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது நடக்க தான் போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ தன்னோட அப்பாவோட மாஸ்க்கு கழட்ட போகிறார், அசிங்கப்படுத்த போகிறாரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் என்னன்னா கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு மேட்ச் தான். என்ன சொல்கிற, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ வர்சஸ் கோடி ரோடுக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் மேட்ச் நடக்குது. அது ஸ்டீல் கேஜ். இதெல்லாம் ரோமன் ரைம்ஸ் அண்ட் ஜிம்மி யூசோ எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சோலோ சிக்கோ தான் அட்டாக் பண்ண போகிறாங்க. நம்ம கோடியை அட்டாக் பண்ணவே மாட்டாங்க. கோடி எல்லா ஸ்டீல் கேஜையும் தூக்குனதுக்கப்புறமா மேபி இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான், இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா ஸ்டோரி வந்து நம்ம ஸ்டீல் கேஜெலாம் தூக்குனதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓவன்ஸ் அகைன் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுவார். கோடியை ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணி அந்த சாம்பியனை வந்து அகைன் வந்து மேட்ச் பண்ணலாம். அகைன் ஸ்மாக்டவுனில் இதுக்கான ஒரு ஸ்டோரி லைன் ஓடலாம். பேட் பெல்ட்டில் ஒரு பெரிய மேட்ச் பண்ணலாம். ஹீல் வர்சஸ் அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து ஹீலாக இருக்கலாம், கோடி வந்து ஃபேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி மேட்ச் நடக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் நடந்தாலும் அங்கேயுமே தலை தான் ஜெயிக்க போகிறாரு. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்பர் ஃபைவ் என்னன்னா எட்ஜ் பற்றி தான். ரேட்டட் சூப்பர் ஸ்டார் எட்ஜோட ட்விட்டர் பக்கத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ட்விட்டர் அஃபிஷியல் வந்து எதனால இன்ன வரைக்கும் தெரியலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஏஇடபிள்யூவில் இருக்கார். அவர் ஆடம் கால்பிளான்னு அவரோட பேரில் இருக்கார். என்னடா கன்றாவி பேருன்ற மாதிரி தான் இருக்குது. ஆடம்னு கூட கூப்பிட்டுக்கலாம். ஆனால் எட்ஜி டபிள்யூடபிள்யூ இருந்து ஏகப்பட்ட சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ஏஇடபிள்யூக்கு போகிறேன்னு நினச்சி கூட பார்க்கல. அது ஒரு கேவலமான ஷோலாம் கிடையாது, அது ஒரு தரமான ஷோ தான். பட் டபிள்யூடபிள்யூவில் இருந்தார்னா இன்னும் அவருக்கு வந்து ஃபியூச்சர் அதிகமாக இருக்கும். மேபி ஓஜி ஜட்மெண்ட் டேவோட கேப்டனே இவர் தான். மேபி அவர் ரிட்டர்ன் ஆனார்னா ஓஜி ஜட்மெண்ட் டே வர்சஸ் நியூ ஜட்மெண்ட் டேக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணலாம். ஏன்னா டேமியன், ரியா ரெஃப்ரி இவங்க அப்புறம் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் தான் ஜட்மெண்ட் டேவே உருவாக்குனது. மேபி ஒரு திருப்பி டபிள்யூ வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, நம்பர் சிக்ஸ்னா ராண்டி ஓட்டன் பற்றி தான். நம்ம வைப்பர் ராண்டி ஓட்டன் அப்படின்னோடனே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஓகே, வைப்பர் ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட் டைம் வந்து பெசின பரியில் மேட்ச் பண்ணார். அந்த மேட்ச்சில் வந்து தோத்துட்டார். அது ரூல்ஸ் என்னன்னா, நீ வந்து நம்ம ராண்டி வந்து மேட்ச் தோத்துட்டாருன்னா அகைன் வந்து ஸ்மாக் டவுன் போயிடுவார். வின் பண்ணாருன்னா அந்த சாம்பியன் வச்சு ராலே இருப்பார். அதான் ரூல்ஸு. இந்த மேட்ச்சில் வந்து ராண்டி தோத்துட்டார். ஸ்மாக் டவுன் சீசன் ப்ரீமியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி இருக்க போகிறாரு. அகைன் கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி வர்சஸ் ஆஸ்டின் தியரி கிரேசன் அவருக்கான ஒரு மேட்ச் நடக்க தான் போகுது. இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா ஸ்மாக் டவுன் சீசன் ப்ரீமியரில் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அதில் ஒரு ஆள் இவர். அதனால தான் இப்போதைக்கு இந்த ஸ்மாக்டவுன் சீசன் ப்ரீமியரோட இதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்பர் 7 என்ன, ஸ்மாக்டவுன் யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் வரனால ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வரப்போகிறாங்க. அதில் மெயினான சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு யூஎஸ்ஏ நெட்வொர்க், அதாவது ஸ்மாக்டவுன் அஃபிஷியலே டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலே வந்து இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போதைக்கு மெயின் ரோஸ்டராக யார் இருக்காங்கன்னா, நம்ம பிளட் லைன் நியூ பிளட் லைனில் எல்லாருமே இருக்காங்க. சோலோ சிக்கோவா, டாங்கலோவா, ஜாக்கஃபாட்டி எல்லாருமே இருக்காங்க. இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் இருக்கார், ராண்டி ஓட்டன் இருக்கார், ரோமன் ரைம்ஸ் அண்ட் கோடி ரோட் இருக்கார். இதில் நீங்கள் அப்புறம் டமர்ஸோ, சாம்பா, எல்லா நைட் ஆஸ்டின் தியரி கிரேசன் வாலர் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்காத ஒரு சிலர் எல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து லோகன் பால் இருக்காருன்னா அப்போ அங்கே எல்ஐ நைட்டு கூட ஒரு மேட்ச் பண்ண, அதாவது ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக கொடுத்து எல்ஐ நைட்டை ஷாக்கிங் பண்ணலாம். அங்கே ஏஜே ஸ்டைல் இருக்கார், சின்ஸ்கே நாக்கமுரா இருக்கார். ஏஜே ஸ்டைல் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸ்மாக்டவுன் சீசன் ப்ரீமியரில் ஏஜே ஸ்டைல் வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வரப்போகிறாரு. அது யாரை தான் அட்டாக் பண்ண போகிறான்னு தெரியல. மேபி எல்ஐ நைட் அட்டாக் பண்ணலாம். சின்ஸ்கே நாக்கமுரா எதுக்கு வரான்னு சத்தியமாக தெரியல. ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. See you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வீடியோனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.